பாரு ஒவ்வொரு ஒரு 2 சேர்ந்துச்சுன்னா உடனே ஒரு வீட்டை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் முட்டையை போடுறதுக்கு உண்டான வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் குஞ்சு பறிக்கும் போது குஞ்சு பறிச்ச பிறகு 2 பேருக்குமே உணவு தேடி கொண்டு வராங்க. ஆண் பெண் பாகுபாடுலாம் இல்லை. இது கொண்டாந்தா உடனே இதுவும் கொண்டாந்து கொடுக்கும், இது கொண்டாந்தா இதுவும் கொண்டு கொடுக்கும். இல்லையா ஒரு சில குருவிங்க உட்காந்துருந்தா கூட வந்து வாங்கினோம்னா இது வாங்கிட்டு இது கொடுக்கும். எப்படியே வந்து 2 பேரும் பகிர்தலோட அந்த வேலையை பொறுப்பாக செஞ்சு கரெக்டாக வந்து ஒரு நல்லா வளர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பறந்துடும். அம்மா அப்பா யாருன்னு கூட தெரியாது, அது பறந்துடும். இவங்க திரும்ப அப்புறம் ஆஸ் யூசுவல் லைஃப் இந்த ஸ்டைலு இப்போல்லாம் நமக்கு வந்து புரிதல் கிடைச்சிது. நிறைய புஸ்தகமெல்லாம் படித்தோம், அதனுடைய சவுண்டெல்லாம் உள்வாங்கிட்டோம். இப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா இது என்ன பறவைன்னு பார்க்காம சொல்ல முடியும். இந்த சவுண்டு தான் அதுங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது ஒரு 10 பறவை தெரிஞ்சிருக்கலாம். காக்கா, குருவி, மயில் எல்லாருமே இப்போ கிராமத்தில் சொல்லுவாங்களே பாருங்க மயில் நிறையா இருக்குதுமாங்க. மயிலெலாம் எப்பயும் எடுத்தாச்சு போட்டோம், ஆனால் இவங்க இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த ஒரு லிமிட் ஒரு 10 பறவை இருக்குது, அவள் தான் சொல்லுவாங்க.